நமஸ்காரம் சாமி. நமஸ்காரமா. எப்போ வந்தீங்க? இன்னைக்கு காலையில தான் வந்தேன் சாமி. வழியில ஒரு கண் டாக்டர் புண்ணியவா என் கண்ணை ஆபரேஷன் பண்ணி பார்க்க வச்சுட்டாரு. அதான் இங்க வர்றதுக்கு 4 நாள் ஆயிடுச்சு. நீங்க எப்ப வருவீங்கன்னு அப்பா தினம் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. எதுக்கு? பெரிய மனசோட கல்யாண சமயத்தில் நீங்க கொடுத்த பணம் அந்த சுபகாரியம் நடக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. அதுக்காக நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சாமி. என் புஸ்தகங்களோட அவ்வளவு அதிகாரத்தையும் உங்களுக்கே தாரவாக்கிறதா நான் பத்திரம் எழுதி வச்சிருக்கேன். இன்னைக்கே பத்திரத்தையும் புஸ்தகங்களையும் ஒப்படைச்சிருவேன். வேண்டாம் சாமி, அந்த அளவுக்கு மரியாதைக்குரியவை இல்லைனா அந்த பத்திரத்துல மருதுவோட பேரை எழுதி அவனுக்கே கொடுத்துருங்க. மருது பேரா? ஆமா சாமி, நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். கங்கையில மூழ்கினாலும் கைலாசநாதரை வணங்கினாலும் நான் தப்பு செஞ்சுட்டேனேங்கிற கவலை என்னை உலுக்கி எடுத்துருச்சு. நான் உங்களுக்கு கொடுத்த பணம் என்னதில்லை. மருது பசுக்களை வித்து பணத்தை வாங்கி எங்கிட்ட கொடுத்து நீங்க வருத்தப்படுவீங்களேங்கிற பயத்துல நான் கொடுத்ததா போய் சொல்லி உங்ககிட்ட கொடுக்க வச்சான். மருது நம்ம மருதா? உங்க வீடு கையை விட்டு போக கூடாதுங்கிறது தான் அவன் கவலை. உங்க புஸ்தகம் எல்லாம் அவன் பணத்தாலேயே அச்சல வரணுங்கிறது அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனாலதான் உங்க புஸ்தகங்களுக்கு அட்வான்ஸ் மாதிரி கொஞ்சம் பணம் கொடுத்தா நீங்க வீட்டை விற்க மாட்டீங்கன்னு அவன் இவ்வளவு செஞ்சிருக்கான் சாமி. கோகுலத்து பாரதனாய் கண் கண்ட காட்சி ஆனந்த லீலை. ஒரு கன்னி பொண்ணு நேரங்கட்ட நேரத்துல குடிக்கிறான்னா கேட்கக்கூடாத செய்திகள் ஏதாவது காதுல கேட்டிருக்கணும், இல்ல வரக்கூடாத ஆசைகள் ஏதாவது மனசுல வந்திருக்கணும். அப்படித்தானம்மா? ராத்திரி சிவன் வேஷத்துல இருந்த மருத்துவோட பக்கத்துல நான் பார்வதியா நடிக்க வேண்டி வந்தது பாபா. பார்வதியா நடிச்சதுக்கே குடிக்க வந்துட்டேன். நாளைக்கு இந்த பார்வதி அந்த சிவன் கூடவே வாழ வேண்டி வந்தா